அடிக்கடி சளி காய்ச்சல் வந்தால் உடனே இந்த செக்கப் பண்ணிடுங்க. தாமதப்படுத்தினால் எங்கு கொண்டு போய் நிறுத்துது பாருங்க. இன்றைய காலகட்டத்துல அடிக்கடி சளி காய்ச்சல் வருவது சாதாரணமான விஷயம் என்று நினைத்து பலர் அலட்சியம் செய்கிறார்கள். ஆனால் மாதம் காய்ச்சல் வருதல், நீண்ட நாட்கள் இருமல் நீடித்தல், உடல் சோர்வு குறையாமல் இருப்பது போன்றவை உடலில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, வைட்டமின் சத்து குறைவு, நுரையீரல் தொற்று, அலர்ஜி அல்லது சில தீவிர நோய்களுடைய அறிகுறிகளாக கூட இது இருக்கலாம் என்பதால் உடனே சரியான பரிசோதனையை செய்து கொள்வது மிகவும் அவசியம். அடிக்கடி உடல் சோர்வாக இருப்பது, எந்த வேலையும் செய்ய உற்சாகம் இல்லாமல் இருப்பது, அதிக நேரம் தூங்கியும் களைப்பு போகாமல் இருப்பது போன்றவை வைட்டமின் குறைபாட்டின் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். குறிப்பாக அலுவலக வேலை செய்வோர், வீட்டுக்குள் அதிக நேரம் இருப்போர் மற்றும் சத்தான உணவு குறைவாக எடுத்துக் கொள்வோருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. முடி அதிகமாக உதிர்தல், நகம் உடைதல், தோல் உலர்தல் போன்ற பிரச்சனைகளும் உடலில் சத்து குறைபாடு இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகின்றன. சிலருக்கு உதடு அடிக்கடி வெடிக்கும், சிலருக்கு முகம் பொலிவிழந்து காணப்படும். இது வைட்டமின் டி, இரும்புச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு சத்துக்கள் குறைவாக இருப்பதை காட்டக்கூடும். குறிப்பாக வைட்டமின் டி குறைவால எலும்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி மற்றும் உடல் பலவீனம் அதிகமாக இருக்கும். வெயிலில் நிற்காமல் ஏசி அறைகள்ல அதிக நேரம் இருப்பவர்களுக்கு இந்த குறைபாடு அதிகமாக வருகிறது. சிலருக்கு படிக்கட்டில் ஏறும்போது கால்வலி ஏற்படலாம். வைட்டமின் B12 குறைந்தால் கை கால் சுளுக்கு, நரம்பு பலவீனம், தலை சுற்றல், மறதி போன்ற பிரச்சனைகள் வரலாம். சில நேரங்களில் மன அழுத்தம் மற்றும் கவலை உணர்வும் அதிகரிக்கலாம். சைவ உணவு மட்டும் சாப்பிடுபவர்களுக்கு B12 குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதேபோல் வைட்டமின் C குறைந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கக்கூடும். அடிக்கடி சளி, காய்ச்சல் வருதல், ஈறுகளில் ரத்தம் வருதல், காயங்கள் மெதுவாக ஆறுதல் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம். வைட்டமின் A குறைந்தால் கண் பார்வை பாதிப்பு மற்றும் இரவில் தெளிவாக பார்க்க முடியாத நிலையும் உருவாகலாம். இரும்புச்சத்து குறைந்தாலும் உடல் பலவீனம், மூச்சு திணறல், முகம் வெளிர்தல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. பலர் இதை சாதாரணமான சோர்வாக நினைத்து அலட்சியம் செய்கிறார்கள். இந்த மாதிரி அறிகுறிகள் நீண்ட நாட்களாக இருந்தால் உடனே மருத்துவரை அணுகி இரத்த பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமாக மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது நல்லதல்ல என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தினசரி உணவுல கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள், முட்டை, பால், பருப்பு வகைகள், நட்ஸ் போன்ற சத்தான உணவுகளை சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். அதேபோல் தினமும் சிறிது நேரம் வெயிலில் நிற்பதும் போதுமான தண்ணீர் குடிப்பதும் உடல் நலத்திற்கு நல்லது. உடல் கொடுக்கக்கூடிய சிறிய எச்சரிக்கை அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனித்தால் பெரிய நோய்களை தவிர்க்க முடியும் என்பதை மறக்காதீர்கள்.